புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்த செல்வராஜ் என்பவரது மனைவி ரங்கநாயகி. இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தன்னிடம் இருந்த 22 பவுன் நகை மற்றும் 1,10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை தனது குடும்ப நண்பரான நெல்லித்தோப்பு பகுதியில் வசிக்கும் ஃபாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார். காசிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அவர் சில நாட்களுக்கு பின்பு ஃபாத்திமா வீட்டிற்கு சென்று நகை பணத்தை வாங்கி கொண்டு நடந்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது நெல்லித்தோப்பு சிக்னல் சாலையை கடக்க முயன்றபோது அங்கு நின்றிருந்த 30 வயதிலான 2 பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல அவர் கையில் வைத்திருந்த 22 பவுன் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த சாரதா வள்ளி என்பது தெரியவந்தது. மேலும் மூதாட்டியிடம் இருந்து திருடிய நகைகளை அவர்கள் இருவரும் விற்றுவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்கள் வைத்திருந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.